Welcome to Solid Design YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா introduction of SolidWorks. SolidWorks பத்தி introduction பார்க்க போறோம். என்னென்ன இருக்கு ஆப்ஷன் இருக்கு, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூல வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ். ஒன்னு வந்து பார்ட் அண்ட் அசெம்பிளி அண்ட் டிராயிங். பார்ட்னா ஒரு பார்ட்டை நீங்கள் 3D ஸ்கெட்ச் பண்ணலாம் டிசைன் பண்ணி. அதுக்கப்புறம் இந்த டிசைன் பண்ணுறதை அசெம்பிள் பண்ணுறது தான் அசெம்பிளி. ஸோ அந்த அசெம்பிள் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது டிராஃப்டிங் பண்ணுறதுனா 2Dயாக மாற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நியூன்னு கொடுக்குறேன், பார்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பிளேனை செலக்ட் பண்ணணும். எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறீங்க. நான் ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட் பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணி சென்டர் பாயிண்ட், எப்பவுமே சென்டர் பாயிண்ட் வச்சு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரெஃபரன்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி வாங்க நம்ம ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச், ஒரு ஃப்ரண்ட் பிளேன் ஸ்கெட்ச் பண்ணுறேன், சும்மா ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள் வந்துடும். ஸ்கெட்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அண்ட் ரெக்டாங்குலர் and slot and circle and semicircle 3-point arc and bihexagon, அதுக்கப்புறம் spline, அதுக்கப்புறம் ellipse, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா fillet. ஸோ இந்த ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் போட போகிறேன். லைன் கமாண்ட் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி நான் லைன் போட போகிறேன். ஸோ லைன் போடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமென்ஷன் 100. ஸோ 100. ஸோ லைனை க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைன் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் பண்ணுவது. சென்டர் லைன் மீன்ஸ் இப்போ இந்த லைனோட சென்டர் லைனுக்கும் இந்த லைனோட சென்டர் லைனுக்கும் போடும்போது ஒரு டாட் லைன் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் லைன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் லைன்ன்றது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணி மிட் பாயிண்ட் லைன். ஸோ இதுக்கு தான் மிட் பாயிண்ட் லைன் சொல்லுவாங்க. சரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அந்த லைன் கம்ப்ளீட் 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்குலர், சென்டர் ரெக்டாங்குலர், 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்குலர், 3 பாயிண்ட் ரெக்டாங்குலர், பேர் உள்ளதான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்குலர் ஒன்றும் சொன்னல. இப்போ ஏதோ ஒரு இன்கேஸ் ஒரு லைன் இருந்தால் லைன் கார்னர்லேருந்து கார்னர் டு கார்னர் இதில் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் நீங்கள் வந்து 2 விதமாக கொடுக்கலாம் டைமென்ஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை கிளிக் பண்ணாலே லெஃப்ட்டில் கார்னரில் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் கட்டும். ஸோ இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு வரையில ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து லைனை கிளிக் பண்ணி டைமென்ஷன் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணியாச்சு டைமென்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரெக்டாங்கிள். சென்டர் ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா என்னென்னா சென்டர் பாயிண்ட், அதாவது இந்த பாயிண்ட்டு இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து கிளிக் பண்ணி இது ட்ராக் பண்ணிகிட்டே போனால் சென்டர்லேருந்து ரெக்டாங்கிள் தெரியும். ஸோ நான் 100 கொடுக்குறேன். 100 சென்டர் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன், ஸ்கொயராக வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரெக்டாங்கிள். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பாயிண்ட் கார்னர் ரெக்டாங்கிள். 3 இடத்துல பாயிண்ட் வச்சிங்கன்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமென்ஷன் என்ட்ரு பண்ணலாம். சரிங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இங்கேருந்து ஒரு 50 mm கொடுக்குறேன். 50 mm கொடுத்தோம்னா சென்டர்லேருந்து எலாபரேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரலோகிராம்ன்றது நம்ம ரெக்டாங்கிள் எப்படி வேணால் போடலாம். ஒரு கிராஸ் ரெக்டாங்கிள் போட்டால் கிராஸ் ரெக்டாங்கிள். ஸோ அதுக்கு தான் பேரலோகிராம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கெட்ச் ஆப்ஷன்ஸ்.
அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்லாட். இன்கேஸ் ஸ்லாட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த கீவே இந்த போல்டு ஸ்லாட் அதுக்காக யூஸ் பண்ணுறது பெரிய ஸ்லாட். சரி, ஓகே, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்கெட்ச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் ரெக்டாங்கில் போட்டுக்கிறேன். ரெக்டாங்கில் போட்டு டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன் 100. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்லாட் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்லாட். சைட் ஸ்லாட்னா இன்கேஸ் இந்த சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணி இது சைட் ஸ்லாட். இதே வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்னா இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் ஈவனாக டிஸ்டன்ஸ் இதாகும். டிஸ்டன்ஸ் வந்து ஈவனாக போயிட்டு அதுக்கப்புறம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமென்ஷன் கொடுத்துடலாம். ஸோ நான் ஒரு 5 கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ சேம் அதே தான், டைமென்ஷன் என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்ன்றது 3 பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி ரேடியஸாக அடிக்கிறது தான் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். ஸோ அது பார்க்கலாம் அப்படி. ஸோ 1 2 3. ஸோ இதுதான் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 30 கொடுக்குறேன். இந்த ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுக்குறேன். ஸோ இதுதான் 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட். சென்டர் பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட் ஒரு பாயிண்ட் சென்டராக வச்சு அதுலேருந்து ஆர்க் ஸ்லாட் போடுறதான். ஸோ நான் இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிறேன். சென்டராக வச்சு நான் ஒரு 30 டேவில் ஸோ எவ்வளோ டிகிரி வேணுமோ டிகிரி கொடுத்து நான் இதை இது பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு வேணுன்றது அது வந்து ட்ரா பண்ணும்போது ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும்